தூங்கி எழுந்திரிச்சு இப்படி வந்து உட்காந்துருக்காளேன்னு பார்க்குறீங்களா? லாஸ்ட்டு வீடியோவில் ஆப்பிள் சைடர் வினிகரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதோடய யூசேஜை இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து இதை நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கிளாஸ் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆப்பிள் சைடர் வினிகரை யூஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, என் மூக்கு சவக்கிற அளவுக்கு கேவலமாக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்களா, டேண்ட்ரஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கால்வாசிக்கு வந்து ஆப்பிள் சைடர் வினிகர், இல்லை அரைவாசிக்கு வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்லா டீடாங்கிள் பண்ணிடுங்க. டீடாங்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறப்போ எந்த ஒரு ஹேர் ஃபாலும் இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே வந்து ஹேரை வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எங்கெங்கே டேண்ட்ரஃப் இருக்கோ அங்கே மட்டும் ஸ்ப்ரே பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஓவராலாக ஹேருக்கு ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போன்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து டேங்கிள், அதாவது சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சிக்கு அதிகமாக ஏற்பட தான் உங்களுக்கு வந்து நிறையா ஹேர் ஃபால் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் கொண்டை போட்டுட்டு தூங்குவாங்க, பன் போட்டு தான் தூங்குவாங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு ஹேபிட் இருந்தால் மாற்றிக்கோங்க. தலை பின்னிட்டு படுங்க. ஏன்னா வந்து ஹேரை வந்து ஃப்ரீயாக விடுறப்போ தான் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கிறப்போ அது வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் நம்ம மண்டையில் பண்ணாது. ஹேர் ஃபாலுக்கு வந்து ஹெவியாக ஹேர் ஃபாலை கொடுக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுக்கறது பார்த்திங்கன்னா நெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நெயில்ஸில் கொடுக்காதீங்க, ஃபிங்கர் டிப்பில் கொடுங்க. இந்த விரல் நுனியில் கொடுக்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இதில் மட்டும் இல்லை, நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஹேர்லேயே வந்து ஹேருக்கு மசாஜ் கொடுக்குறப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நான் வந்து என்னோடய ஹேர் எண்ட்லேயும் அடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் கொஞ்சம் ஷைனிங் கொடுக்குது என் ஹேருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால ஹேரோட எண்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes, மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே விட வேண்டாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்போவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது, கொஞ்ச நாள் ஆக தான் ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ்க்கு வந்து நான் கால்வாசி தான் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்திருக்கேன் ஸ்ப்ரே பாட்டிலில். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து ஹார்ஷாக அது அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து கால்வாசிக்கு எடுத்துகிட்டு முக்கால்வாசிக்கு வந்து குடிக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஃபில்டர் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் பேடு தான் யூஸ் பண்ணேன். காட்டன் பேடில் பாதியாக பிரிச்சுட்டு அதை வந்து ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து நான் அந்த காட்டன் பேடில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை தான் நான் வந்து என் ஃபேஸில் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா டைரெக்டாக யூஸ் பண்ணுறப்போ அது என் கண்ணில் படுறப்போ அது எனக்கு கண்ணெரிச்சல் கொடுக்குது. அதனால் நான் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் காட்டன் பேடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்ணுக்கிட்ட கொண்டு போகாதீங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக கண் எரியும். ஃபேஸில் மட்டும் இல்லை, நெக்கில், பேக் நெக்கில் எல்லா இடத்துலையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறப்போ அந்த டப்பில் வந்து ஒரே ஒரு மூடி வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் அந்த தண்ணியோட டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதில் இருக்க வந்து உங்களுக்கு பாடி ஆர்டராக இருக்கும், இல்லை வந்து ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும், பேக் ஆக்னி வரும், அந்த மாதிரிலாம் வர்றது கூட ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. டேக் கேர், பை பாய்.